பணம் நிரந்தரமானது அல்ல. பணம் நிரந்தரமானது அல்ல. இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கும், நாளைக்கு இன்னொருவரிடத்தில் இருக்கும். அல்லாஹ் தந்த வசதியை கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தந்த வசதியை கொண்டு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு உதவி செய்யுங்கள். நாளைக்கு என்னுடைய நிலைமை என்னவென்று தெரியாது. அல்லாமா ஹத்தீபுல் பக்தாதி தாரீஹு பக்தாத் என்று உலக பிரபல்யமான ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபுல ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். ஒரு நாட்டுடைய அமீர், ஒரு கவர்னர் தன்னுடைய மகனோடு தன்னுடைய மனைவியோடு உட்கார்ந்து அறுசுனை உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறாள். அறுசுவை உணவு. நாட்டு கவர்னர் வீட்டுல எப்படி இருக்கும் சாப்பாடு? சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்டது. கதவு தட்டக்கூடிய சத்தம். மனைவி போய் திறந்தால், திறந்து பார்த்தால் ஒரு மிஸ்கீன், ஒரு ஏழை, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள். அந்த அமீர் என்ன தெரியுமா செய்தார்? வைத்திருந்த எல்லா அறுசுவை உணவுகளையும் அப்படியே சுத்தி மனைவியிடத்தில் கொடுத்தார். அப்படியே கொடுத்துடுங்க, போய் சாப்பிடட்டும். மனைவி கொடுத்தால், கொடுத்துட்டு வந்து மனைவி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். மனைவி ஏங்கி ஏங்கி அழுகிறா. கேட்டார், ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்? காரணம் சொல்ல முடியவில்லை. அழுகை வந்து கொண்டே இருக்கிறது. சரி, அழுது முடியும் வரைக்கும் காத்திருந்து கேட்டார், ஏன் அழுதாய் சொல்லு. அந்த மனைவி சொன்னால், இப்ப வந்து போறானே பிச்சைக்காரர், ஏழை, அவர் யார் தெரியுமா? அவர்தான் என்னுடைய முதல் கணவன். யாரு? என் முதல் மாப்பிள்ள. அவர் யார் தெரியுமா? உங்களை போல ஒரு நாட்டுக்கு கவர்னராக இருந்தவர். அவர் கவர்னராக இருந்தவர். பெரிய வசதி, பெரிய பட்டம், பெரிய பதவி, பெரிய குடும்ப அந்தஸ்து. அவர் அந்தஸ்தை பார்த்து தான் என் அம்மாவும் வாப்பாவும் அவருக்கு என்னை திருமணம் முடித்து வைத்தார்கள். ஆனால் அவரிடத்தில் பெருமை, தலக்கணம், ஏழைகளுக்கு உதவுறல்ல. ஒரு நாள் இதே மாதிரி ஒரு ஏழை, ஒரு மிஸ்கின் வந்து கதவை தட்டினார். நான் அவருடன் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். கதவை திறந்தவுடன் ஏழையை பார்த்து ஏசிவிட்டார். கடினமான வார்த்தைகள் பேசினார். சொன்னார், சாப்பிடக்கூடிய நேரத்தில் தொல்லை, போ எங்கேயாவது. அந்த ஏழை, அந்த மிஸ்கின் வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டு போனான். அதுதான் அவருடைய கடைசி நாள். அன்றிலிருந்து அவர் சரிய ஆரம்பித்தார். பதவி போனது, பட்டம் போனது, பணம் போனது, எல்லாம் போய் கடைசியில் அல்லாஹ் அவரை எப்படி மாத்தினான் தெரியுமா? எனக்கு சாப்பாடு போட வக்கில் அவருக்கு. சொன்னார், இதற்கு பின்னால் உன்னை பராமரிக்க என்னால் முடியாது, உனக்கு தலாக் தந்து விடுகிறேன், நீ உன் அம்மா வாப்பாவோட போய் சேர்ந்துக்கோ என்பதாக அவர் என்னை அனுப்பிவிட்டார். இப்ப பார்த்தா பிச்சை எடுத்து திரிகிறார். அந்த கணவன் சொன்னான், யாரு? இப்ப இருக்கிற கணவர் இருக்காரு, இரண்டாவது கணவர், நாட்டு கவர்னர் சொன்னார், உனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் சொல்லவா? கேட்டால் என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த பிச்சைக்காரன் நான் தான். அன்றைக்கு விரட்டப்பட்ட பிச்சைக்காரன் இருக்கிறேனே, அது நான் தான். அல்லாஹ் என்னை கவர்னராக மாத்தி விட்டான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்துல விளையாடக்கூடாது. கஷ்டப்பட்டு வீடியோ போட்டும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க.